இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல மயிலு வந்து அவங்க வீட்ல கிளம்பிக்கிட்டு இருப்பா வேலைக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்பா, "சம்பளம் உனக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு மயில் சொல்லும், "இன்னும் அதுக்கு 10 நாள் கிடக்குமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன் உனக்கு வார சம்பளம்லாம் தரமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் அங்கெல்லாம் கிடைக்காதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா அவளுக்கு கால் பண்ணுவா. "என்ன மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கும்போது, "அக்கா உங்கள இன்னைக்கு நான் கோயில்ல பார்க்கணுமே, கோயிலுக்கு வாரீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. "சரி சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லக்கா காலையிலே வாங்க" அப்படிங்கும்போது மயிலு சொல்லுவா, "காலையிலேயே வந்தா வேலைக்கு போ முடியாதா மீனா?" அப்படின்னு சொல்லும்போது, "நந்தினி அக்கா கிட்ட நீங்க லேட்டா தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்பி வாங்களேன்." அப்படிங்கும்போது, "எதுவும் இம்பார்ட்டனா மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லக்கா நீங்க கோயிலுக்கு வாங்க. நம்ம எப்பவும் மீட் பண்ற அம்மன் கோயிலுக்கு வாங்க. நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிருவா. "சரி மீனா நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயிலு சொல்லிருவா. இவ மீனா ஃபோன கட் பண்ற நேரத்துல காலையங்காத்தாலே யார்ட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, ஆஃபீஸ்ல உள்ளவங்க கிட்ட தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. மீனா வந்து ஒரு மாரி படபடப்பா பேசுறத பார்த்த உடனே, நம்புற மாதிரி தெரியலையே! ஏன் உங்க மயிலக்கா கிட்ட எதுவும் பேசுறியா? அப்படின்னு சொல்லும்போது, ச்சே ச்சே நான் எதுக்கு மயிலக்கா கிட்ட பேசுறேன்? அப்படின்னு சொல்லும்போது, எங்க உன் ஃபோன குடு அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, அதில ஷியாம்லான்னு போட்டிருக்கும். இவங்க ஆல்ரெடி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப ஆஃபீஸ்லயும் வச்சு நீ பேச வேண்டியது தானே, எதுக்கு இங்க வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, சில விஷயத்த ஆஃபீஸ்ல வச்சு பேச முடியாது. நான் அதுக்காக தான் கோவில்ல வச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் உங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு? அப்படின்னு சொல்லும்போது, உங்க வரலாறு அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிருவான். மீனா வந்து மயிலுகிட்ட பேசுறத கே கேட்டுட்டு அவங்க அம்மா சொல்லுவா, "நீ என்ன கோவிலுக்கு போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா கோவிலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவ கிளம்பி போற நேரத்தில அவங்க அம்மாவும் கிளம்பி வந்துருவா. நீங்க எங்கேம்மா வாரீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் கூட தான் நான் கோவிலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. எதுக்கு மீனா என்னை தனியா வர சொன்னா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓ! அப்ப நான் உன் கூட வரக்கூடாதோ? மீனா கிட்ட ஃபோன் பண்ணி, எங்க அம்மாவ நான் கூட்டிட்டு வரட்டுமான்னு பெர்மிஷன் கேட்குறியா? அப்படி சொல்லும்போது, இல்ல இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நான் கோவில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு. நான் செய்யணும். நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வந்துருவா. மீனா வந்து கோவில்ல கோமதி கூட சேர்ந்து சாமி கும்பிட்டுருப்பா. அப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்த பிறகு கோமதி கேட்பா, "என்னடி ஏதோ படபடப்புல உட்காந்துட்டுருக்க, எதுவும் உனக்கும் செந்திலுக்கும் எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அத்த, கோவில்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க உங்கள பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்க 2 பேத்தையும் வச்சு பேச வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. அந்த சமயத்தில மயிலு கால் பண்ணுவா. "அத்த நீங்க ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க. நான் இப்ப வந்துருதேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் வெளிய பார்ப்பா. அங்க பார்த்தா மயில் அவங்க அம்மாவோட இருப்பா. அப்போ வந்து இவ கேட்பா, "ஏன்க்கா நீங்க உங்க அம்மாவ கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் என் மக கூட நான் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்பா. "இல்லைங்க நான் இப்ப என்ன பிரச்சனையில இருக்கேன்னு தெரியாமயே நீங்க பாட்டுக்கு வந்திருக்கீங்கங்க. நீங்க நீங்க வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் வந்தா ஏன் பெரிய பிரச்சனை ஆகுது? ஏற்கனவே இவ பிரச்சனையே பெரிய பிரச்சனையில தானே போய்க்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் அத்தைக்கிட்ட வந்து இவங்கள பேச வைக்கிறதுக்காக அத்தைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அத்தை கோயிலுக்குள்ள உட்காந்துருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து மயில் சொல்லுவா, "ஐய்யய்யோ! அத்தை உள்ள இருக்காங்களா? எதுக்கு அத்தைய கூட்டிட்டு வந்த?" அப்படின்னா, "இல்லக்கா உங்கள சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் அத்தைய வந்து நான் கூப்பிட்டேன். உங்கள வந்து தனியா வர சொன்னேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என் பொண்ணுக்காக நான் பேச வரக்கூடாதா?" அப்படிங்கும்போது, "நீங்க வந்தா பிரச்சனை ஆயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவா. "பிரச்சனை பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பெரியவங்க வந்து பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும்பாங்க. மயிலக்கா விஷயத்தில நீங்க பெரியவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையவே பண்றீங்க. நீங்க இங்கேயே இருங்கன்னு" சொல்லிட்டு மயில கூட்டிட்டு உள்ள போயிருவா. கோமதி வந்து உட்காந்துக்கிட்டு, "என்னடா இது ஆளையே காணோம் போனவள" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, யாரையோ கூட்டிட்டு வாரேன்னு சொன்னா, காணோம் அப்படின்னு தன்னாலேயே பேசிட்டு இருப்பா. அந்த சமயத்தில மீனா வந்து மயில உள்ள கூட்டிட்டு வருவா. அப்போ மயில் வந்து யோசிச்சுட்டே நிப்பா. "அக்கா வாங்கக்கா, நீங்க வந்தா தான் உங்களுக்கு சரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "இல்ல மீனா நான் வந்தா சரி வராது. பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க, ஏற்கனவே நீங்க வந்து வயித்துல ஒரு குழந்தை வேற வச்சிருக்கீங்க. இதில சரவண மேடமா வேற ஒரு பொண்ணு கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அத்தை வேற இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களேன்னு அந்த டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாமே என் கண்ணுக்குள்ளேயே பட்டு பட்டு எனக்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் சேரணும்னா, இப்ப அத்தைக்கிட்ட பேசினா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா. மயில பார்த்த உடனே கோமதி ஷாக் ஆகி எந்திரிச்சுட்டு சொல்லுவா, "இவள எதுக்குடி இங்க கூட்டிட்டு வந்த? நான் இவ கூட உன்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இன்னும் இவகிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? இவ என்னலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல." அப்படின்னு சொல்லி டென்ஷனா வந்து அவ கத்தும்போது, அ மீனா சொல்லுவா, "அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு." சொல்லும்போது, "என்னடி இவள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு.
ஏற்கனவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிருக்கேன். உனக்கு அது நல்லாவே தெரியும்ல. இருந்தும் நீ அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னா, நீ உனக்கு வந்து நீ நல்ல பேர் எடுக்கணும். யார் கேடு கெட்டாலும் பரவாயில்ல. அப்படித்தானே அப்படின்னு சொல்லி டென்ஷனாலாம் கத்திக்கிட்டு இருப்பா. இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்கே இருந்தேன்னா நான் கத்திருவேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போவா. அத்தத்த ஒரு நிமிஷம் இருங்க அத்த. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அத்த அப்படின்னு சொல்லி மீனா வந்து கெஞ்சுவா. இங்கே பாரு, நான் இங்கே இருந்தால் என்ன நடக்குன்னே தெரியாது, என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு கத்தும்போது, அங்கேருந்து மயிலோட அம்மா உள்ள வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவா. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.